திருவாரூரில் இடிந்து விழும் நிலையில் உள்ள தீயணைப்பு நிலைய கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குதிரை லாயமாக பயன்படுத்தப்பட்ட கட்டிடத்தில் தற்பொழுது திருவாரூர் தீயணைப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது. ஊருக்கு பாதுகாப்பு அளிக்கும் தீயணைப்பு நிலைய கட்டிடம் தற்பொழுது இடிந்துவிடும் நிலையில் உள்ளது. அங்கு கழிப்பறை, தங்கும் வசதி இல்லாததால் ஊழியர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சேதமடைந்து சுகாதாரமற்ற நிலையில் உள்ள தீயணைப்பு நிலையத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்னமும் ஒரு சிறு குடிசை போல இயங்கிட்டு இருக்கிற இந்த தீயணைப்பு நிலையத்தை உடனடியாக மேம்படுத்தணும். திடீர்னு விபத்து ஏற்பட்டால் கூட காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கான எல்லா விதமான வசதிகளும் செய்து கொடுக்கணும். 110 விதியின் கீழே அறிவிக்கப்பட்ட அறிவிப்பின்படி அதை உடனடியாக மேம்படுத்தி ஒரு மாவட்டத்தின் மையப்பகுதியில் இருக்கிற தீயணைப்பு நிலையத்தை முழு வசதியோடு செய்து கொடுக்கணும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக வைக்கும். இந்த கட்டிடம் தற்பொழுது இடிந்து விழும் தருவாயில் தான் காட்சியளிக்கிறது. இந்த தீயணைப்பு கட்டிடத்தில் உள்ள பணியாளர்கள் அனைவரும் மிகுந்த சிரமத்துடனும் அச்சத்துடன் தான் இன்று வரை பணியாற்றி வருகின்றனர். அது மட்டுமின்றி மழை காலங்களில் இவர்கள் கோப்புகளை பராமரிப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். உடனடியாக மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உடனடியாக இவர்களுக்கு ஒரு கட்டிடத்தினை கட்டித்தர வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருவாரூரிலிருந்து தாயுமானவன்.